அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பப்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்திருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவோட அளவு 200 கிராம் இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூடவே ஆச்சி சிக்கன் 65 பொடி ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடியும் 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் சேர்க்க போகிறதுனால அதுக்கு சேர்த்து தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு 3 உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்குல உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே போட்டு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 5 உருண்டைகளாக நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 5 உருண்டைகளாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு மேலே தூவி விட்டுட்டு நல்லா சப்பாத்திக்கு நல்லா விரிப்போம் பார்த்திங்களா, அது போல் நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இது போல் நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எல்லா மாவையும் நல்லா விரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு மாவு எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவு மேலே நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து விரித்து வச்சுருக்கிற மாவையும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் படுறாப்புல ஒரு ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த 4 கார்னர் பக்கத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீதம் இருக்கிற இந்த மாவுகளை நம்ம எடுத்துக்கலாங்க. இதை அதுக்கப்புறம் நம்ம உருட்டி இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 4 பாகமாக நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேராக அப்புறம் கிராஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு 4 சமோசா கிடச்சிடும் இதில். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவு மேலே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த கார்னரையும் நல்லா உள்ளே தள்ளி இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த கார்னரையும் நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ஓரங்களையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராது. இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் மிதமான ஹீட்டில் தாங்க இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்த உடனே பிறகு நம்மளுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா செவந்து வந்துடும். உள்ளே நம்ம லேயர் நிறையா சேர்த்துருக்கிறதுனால வெந்து வராது. அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர தட்டிக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது போல் நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க.
இந்த உருளைக்கிழங்கு பப்ஸு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுங்க. சாயங்கால நேரத்தில் ஒரு காஃபியோட இல்லை ஒரு டீயோட இந்த உருளைக்கிழங்கு பப்ஸு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி இருக்குங்க. பாருங்கள், நானும் பப்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இது போல் பப்ஸு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.